கருணையுள்ள யானை மற்றும் கபட நரி. ஒரு பெரிய காட்டில் பல்வேறு விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அவர்களில் மிக நல்ல மனம் கொண்ட யானை இருந்தது. அது எப்போதும் மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்தது. ஆனால் அதே காட்டில் ஒரு கபட நரி இருந்தது. அது எப்போதும் வஞ்சகமாக மற்ற விலங்குகளை ஏமாற்றி தனது லாபத்திற்காக அவர்களை பயன்படுத்திக் கொள்வது வழக்கம். ஒருநாள் யானை பல சிறு விலங்குகளுக்கு பழங்களை பகிர்ந்து கொடுக்கும்போது அதை கவனித்த நரி ஒரு சூழ்ச்சி செய்தது. யானையைக் கூட நான் ஏமாற்ற முடியும் என்று யோசித்தது. நரி யானையை அணுகி, அண்ணா, உங்களுக்கு இந்த காட்டிலுள்ள மறைக்கப்பட்ட நீதியைக் குறித்துத் தெரியுமா என்று கேட்டது. யானை ஆச்சரியத்துடன், என்ன சொல்கிறாய் என்று கேட்டது. நரி வஞ்சகமாகச் சிரித்தது. ஒரு ஆற்றின் மறுபுறம் ஒரு மந்திரக் குகை இருக்கிறது. அந்த குகையில் எப்போதும் தீராத பழங்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றைப் பெற வலிமையான மற்றும் தோழமையான விலங்கு மட்டுமே செல்ல முடியும். யானை சிறிது சந்தேகமாக கேட்டது, உன்னால் அதை எடுக்க முடியாதா? நரி சிரித்தது, ஓ பெரிய யானை, நான் சிறியவன். அந்த குகையை ஒரு பெரிய பாம்பு பாதுகாக்கிறது. ஆனால் நீங்கள் வலிமை வாய்ந்தவர். நீங்கள் எளிதாக அதை விரட்டிவிடலாம். யானை சிந்தித்தது. நான் இந்த நீதியை கண்டுபிடித்து எல்லா விலங்குகளுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று முடிவு செய்தது. அதனால் நரியை நம்பி யானை ஆற்றை நோக்கி பயணமானது. ஆனால் அவர்கள் ஆற்றை அடைந்ததும் நரி காட்டு சதுப்பு நிலத்தைக் காட்டியது. அந்த சதுப்பு நிலத்தைக் கடந்து சென்றால் உங்களுக்கு கோடிக்கணக்கான பழங்கள் கிடைக்கும். யானை அதில் நம்பிக்கையுடன் நடந்தது. ஆனால் அடுத்த நொடியில் அது அழுந்தத் தொடங்கியது. நரி வஞ்சகமாக சிரித்தது. இப்போது யானை முழுவதும் அழுந்திவிடும். பின்னர் நான் அதன் உணவுகளை எடுத்துக்கொண்டு காட்டின் அரசனாக ஆகலாம். யானை உண்மையை புரிந்து கொண்டது. ஆனால் அது தன்னையே மீட்டுக்கொள்ள முடியுமா? அது கத்தியது. அதன் நண்பர்களை உதவிக்காக அழைத்தது. அந்த சத்தத்தைக் கேட்ட முயல்கள், மான்கள் மற்றும் கிளிகள் ஓடி வந்தன. வலுவான காளை தனது கொம்புகளால் யானையை இழுத்தது. குரங்குகள் கொடிகளை வீசின. ஒன்றிணைந்து எல்லாரும் சேர்ந்து யானையை காப்பாற்றினர். நரி எதுவும் செய்ய முடியாது. அது அங்கிருந்து தப்பிக்க முயன்றது. ஆனால் விலங்குகள் அதை வழிமறித்தன. அப்போது அறிவாளி ஆந்தை சொன்னது, வஞ்சகமும் ஆசையும் ஒருபோதும் வெல்லாது. நேர்மையுடன் வாழ்ந்தால்தான் நமக்கு நல்ல வாழ்வு கிடைக்கும். நரி அவமானத்துடன் தன் தவறை ஒப்புக்கொண்டது. அந்த நாளுக்குப் பிறகு அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்ந்தன. யானை ஏமாற்றப்பட்டாலும் இன்னும் கருணையாகவும் அறிவாளியாகவும் நடந்து கொண்டது.